ஹாய் ஹலோ மக்களே, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஃப்ராக் நைட்டியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கட்டிங் பார்க்க போகிறீங்க. எனக்கு அதிக ஆர்டர் வர ஃப்ராக் நைட்டோட கட்டிங் தான் நான் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுற அதே மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி லார்ஜ் சைஸ்க்கு பேட்டர்ன் போட்டிருந்தோம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை பேட்டர்ன் போட்டுக்கோங்க. எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நான் அகல வயசில் ஒரு ஃபோல்டு, லென்த் வயசில் ஒரு கீழே வந்து அன்ஈவனாக இருக்கும். அதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லார்ஜ் சைஸோட பேட்டர்னை அப்படியே வந்து நைட்டி மெட்டீரியல் மேலே ஃபேஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கெட் போர்ஷன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லீவோட பேட்டர்னையும் அது மேலே ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நான் ஸ்லீவோட லென்த் வந்து 7.5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த வீடியோவில் XL, லார்ஜ், XXL எல்லா சைஸும் மெஷர்மெண்ட் சார்ட்டும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லார்ஜ் சைஸ்க்கு ஸ்டிச் பண்ண போகிறேனால அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். கீழே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கெட் போர்ஷனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டராக வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய நைட்டி மெட்டீரியல்ஸ் இருக்குது. சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சுற்றியும் பாடி பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நைட்டி மெட்டீரியலோட விட்த் வந்து பார்த்தோம்னா 34 இன்ச்சு. சுற்றியும் கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த் எவ்வளோ தேவையோ அது கூட ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சுற்றியும் ஸ்லீவ் போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரை வந்து நாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சென்டரை. நெக்ஸ்ட் வந்து பாடி பார்ட்டில் வந்து நெக்கோட வைடு வந்து நம்ம மார்க் பண்ணணும். 2.5 வந்து நெக்கோட வைடு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து நான் 5.25 வந்து எடுத்துக்கிறேன். லார்ஜ் சைஸ்ன்றனால ஃப்ரண்ட்டு நெக்குக்கு 5.25 எடுத்தாவே போதும். XLனால் ஒரு 6 வச்சுக்கோங்க. XXLனால் நெக்கோட வைடு வந்து 2.25 வந்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே திருப்பிக்கிட்டு பேக் நெக் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். பேக் நெக்கும் நெக்கோட வைடு வந்து 2.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட லென்த் வந்து ஒரு 4.5 வந்து எடுத்திருக்கேன். 4.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்டேயும் 2.5 வந்து நேராக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து நான் வரைச்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அதை கூட நீங்கள் வரைச்சிக்கலாம். வரைச்சிட்டு ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கை வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி போட்டு தான் வந்து நான் பேக் நெக்கை வந்து கட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி திருப்பிட்டு பேக் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் நெக் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் ஷோல்டரை வந்து செப்பரேட் ஆக்கணும். ஏன்னா நமக்கு எந்த ஒரு கிராஸ் பீஸும் கிடைக்காது. இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ரவுண்டாக ஒரு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஷோல்டரை வந்து செப்பரேட் ஆக்கி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ரவுண்டாக கிடைச்ச பீஸில் தான் நம்ம வந்து 1.25 இன்ச் வித்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து 44 இன்ச் வந்து வித்தில் வந்து காட்டன் பீஸ்லாம் கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு 3 மீட்ரு வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3/4 ஸ்லீவாக கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இதில் நைட்டி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஆஃப் ஸ்லீவ் தான் கிடைக்கும். இது எல்லாமே கலர் போகாத நைட்டி மெட்டீரியல்ஸு. நம்ம வந்து சுடிதார் கட் நைட்டி, ப்ளீட்டன் நைட்டி, ஃப்ராக் நைட்டி, ஜிப் நைட்டி எல்லாமே அவங்கவுங்க சைஸ்க்கு கூட ஸ்டிச் பண்ணி தரோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பீஸ் மாற்றி வச்சதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு கீழே வந்து ஒரு 4 பீஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த பீஸே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த பீஸ் தான் இது. அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மொத்தம் 4 பீஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த 4 பீஸில் வந்து நம்ம 2 பீஸை மாற்றி வச்சுக்கணும். அதுவும் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு தான். பேலன்ஸ் இருக்க 2 பீஸில் வந்து 3 இன்ச் அகல வயசில் ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்காகனா 1 இன்ச் வந்து பட்டன் வந்து ஷோக்காக வைப்போம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். உங்களுக்கு 3/4 இன்ச் போதும் அப்படின்னா 2.5 இன்ச் அகலம் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1 இன்ச் வந்து பட்டன் வந்து ஷோக்காக வேணும். அதனால் நான் 3 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 பீஸில் நம்ம கிராஸ் பீஸ் அதே மாதிரி 1.25 இன்ச் இல்லைனா ஒரு 1.5 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வித்தில்.
நான் அதிகமாக சேல் ஆகிறது வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ராக் நைட்டி தான். நீங்களே இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுங்க. இப்போ ட்ரெண்டியாக இருக்க ஃப்ராக் நைட்டியை நீங்களும் வியர் பண்ணி பார்க்கலாம். எல்லா கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டு மாற்றி வச்சுக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண கிராஸ் பீஸு 3 இன்ச் அகல வேஸில் பட்டையாக கட் பண்ணோம்ல அந்த பீஸு, பாடி பார்ட்டு, ஸ்லீவு, ஸ்கர்ட் போர்ஷன் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நம்ம ஃப்ராக் நைட்டியோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதை நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை பார்த்து பழகிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக் நைட்டியோட ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.